ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பன்னீர் ரோஜா. இந்த ரோஸ் வந்து நான் தரையில் நிறைய வச்சுருந்தேன். ரொம்ப பெரிய செடி. ஒரு ஒரு துளிரில் வந்து எப்படியும் ஒரு 30 மொட்டு 25 மொட்டு வைக்கும். அப்படியெல்லாம் வச்சு வளர்த்தேன். கடைசியில் அந்த ரோஸு சுத்தமாக அந்த பூமிக்கடியில் அந்த பூச்சி தாக்குதல், கரையான் தாக்குதல்னால அந்த செடி ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ எனக்கு செடி கொடுக்குறவங்க கிட்ட நான் இந்த செடி வந்து வாங்கினேன். ஒட்டெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் பன்னீர் ரோஸு. அந்த செடி வந்து வாங்கி வச்சேன். இப்போ பாருங்கள், மொட்டு விட்டு ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த ரோஜாவெல்லாம் ரொம்ப நிறைய செடி வளர்த்தேன் நான். இப்போ எனக்கு இந்த ரோஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சுத்தமாக ஒட்டு போட்டது தான் வர ஆரம்பிச்சிது. ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வந்து வராமல் இருந்தது. எனக்கு இப்போ ரீசண்டாக அந்த செடி வந்து வந்தது. தாத்தாட்ட நான் வாங்கினேன். சூப்பராக ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், மொட்டைலாம் வச்சுருக்கு. ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் பூக்கும், மொட்டைலாம் நிறைய வைக்கும். ஒட்டு போட்டது நானும் கீழே தரையில் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது. செடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சரியாக எனக்கு அந்தளவுக்கு பூவெல்லாம் பூக்கிறதில்ல. ரொம்ப ரேராக ஒரு பூ 2 பூ இப்படி தான் பூக்குது. ஆனால் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் பாருங்கள், நல்லா பூக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.